வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ரெண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று ஃபேட் ஃபிங்கர், ரெண்டாவதா ஃப்ரீக் ட்ரேட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேட் ஃபிங்கர் அப்படின்னா மார்க்கெட்டில் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபேட் ஃபிங்கர் அப்படிங்கிறது ஒரு ட்ரேடரோ அல்லது ஒரு புரோக்கரோ அல்லது ஒரு இன்ஸ்டியூஷனோ தப்பான விலையில் ஒரு ஸ்டாக்கை வந்து பையிங் பண்ணுறதோ அல்லது செல்லிங் பண்ணுறதோ அல்லது தப்பான குவான்டிட்டியில் பையிங் ஆர் செல்லிங் பண்ணுறதோ தான் ஃபேட் ஃபிங்கர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபேட் ஃபிங்கர் அப்படிங்கிறது நம்மள மாதிரியான இண்டிவிஜுவல் ட்ரேடர்ஸுக்கெல்லாம் குறைந்த அளவில் தான் நடக்கும். அதே இன்ஸ்டியூஷன் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இது பெரிய அளவில் நடந்துகிட்டும் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒருத்தர் 100 ஷேர் ஆர்டர் பண்ண வேண்டிய இடத்துல 1000 ஷேரோ அல்லது 10,000 ஷேரோ தவறுதலாக ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா அதை வந்து ஃபேட் ஃபிங்கர் எரர்னு வந்து சொல்லலாம். ஸோ இதை வந்து ஹியூமன் எரர் அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் வந்து இப்போ ஒரு ஷேர் வந்து நம்ம 100 ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல 1000 ஆர்டர் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த 100க்கும் 1000க்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாமல் நம்ம வந்து ஆர்டர் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம். ஸோ இதே போல் இன்னொரு எக்ஸாம்பிளும் நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு ஷேரோடைய விலை வந்து 300 ரூபா அப்படின்னு வந்து நம்ம வச்சுக்கலாம். ஆனால் அந்த ஷேரை 350 ரூபாய்க்கு தவறுதலாக ஆர்டர் பண்ணி மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாக அதை வந்து நம்ம வாங்கியிருப்போம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஃபேட் ஃபிங்கர்னு தான் சொல்லுவோம். பெரும் நிறுவனங்கள் கூட இந்த மாதிரியான ஃபேட் ஃபிங்கர் எரர்ல மாட்டுறாங்க. இதன் மூலியமா அவங்களுடைய முதலீட்டுல பல பாதிப்புகளும் வந்திருக்குது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஃப்ரீக் ட்ரேட். ஸோ ஃப்ரீக் ட்ரேட் அப்படிங்கிறது அசாதாரண இறக்கத்தையோ அல்லது அசாதாரண ஏற்றத்தையோ ஒரு ஷேர் அல்லது ஒரு இண்டெக்ஸ் சந்திக்கிறத தான் நம்ம வந்து ஃப்ரீக் ட்ரேட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து மார்க்கெட்ல எப்போதுமே நடக்காது. யாரும் எதிர்பாராத நேரத்தில் தான் இந்த மாதிரியான ஃப்ரீக் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். அரிதா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வா வந்து இதை நம்ம சொல்லலாம். இந்த ஃப்ரீக் ட்ரேட் அப்படிங்கிறது சில நொடிகள் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீடிக்கும். இந்த நொடிகள் நீடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் ட்ரேடுக்கு முன்னாடி அந்த ஷேர் என்ன ரேட்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சோ அந்த ரேட்டுக்கே திரும்பி வந்துடும். இது அரிதாகவும் எதிர்பாராத விதமாகவும் நடக்கிறனால இதன் மூலமா பெரிய நஷ்டம் பலர் அடைஞ்சிருக்காங்க. அதே போல பெரிய லாபம் அடைஞ்சிருக்கவங்களும் உண்டு. ஸோ நம்ம இந்திய பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா அவ்வப்பொழுது இந்த மாதிரியான ஃப்ரீக் ட்ரேட் நடந்துட்டு இருக்குது. செபி அண்ட் என்எஸ்சி பார்த்தீங்கன்னா இது போல நிகழ்வுகள் நடக்கிறதா தடுக்கிறதுக்கான பல நடவடிக்கைகளை எடுத்து வராங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம சொன்ன ஃபேட் ஃபிங்கர் அண்ட் ஃப்ரீக் ட்ரேடை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதுக்கப்புறம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே தகவலை மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். பங்கு சந்தையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல, நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாங்கள் தந்துட்டுருக்கோம். வெறும் 99 ரூபாய்க்கு பங்கு சந்தையில் அடிப்படையிலேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கற்று தந்துட்டுருக்கோம். ஸோ அந்த கிளாஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஜெரோதால வேணும்னு நினச்சிங்கனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டை உடனே ஓப்பன் பண்ணுங்கள்.